நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா, தங்கத்தோட அவைலபிலிட்டி ரொம்ப லிமிட்டட். இதுக்கு மேலே தங்கத்தை மைன் பண்ண முடியாது. அதனால தான் அதுக்கு ஒரு ஸ்கேர்சிட்டி வேல்யூ இருக்குது. உண்மை, எஸ் இட் இஸ் லிமிட்டட். பட் தங்கத்தோட அவைலபிள் வேல்யூ என்ன மைன் பண்ணுறதுக்கு இருக்கிற அவைலபிள் வேல்யூவோ அதை விட சில்வரோட வேல்யூ ரொம்ப ஸ்கேர்சிட்டி அதிகமாக இருக்குது. அந்த ரீசன் எதனாலனாக்கா, இது வரைக்கும் சில்வரை நம்ம ஒரு ப்ரீஷியஸ் மெட்டலாக மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும், 2015 வரைக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, நிறைய எலக்ட்ரிக் கார் வந்துடுச்சு, நிறைய செமிகண்டக்டர்ஸ் வந்துடுச்சு, நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு. இதில் சில்வரோட அப்ளிகேஷன் நிறையவே இருக்குது. ஸோ சடனாக என்ன ஆயிருக்குனாக்கா, சில்வரோட டிமாண்ட் ஷூட்டப் ஆகிருக்கு. அதோட மைனிங் அவைலபிலிட்டியும் கம்மியாக இருக்குது, ஸ்கேர்சிட்டி வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ தங்கத்தோட ஸ்கேர்சிட்டி வேல்யூ வெள்ளியோட ஸ்கேர்சிட்டி வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெள்ளியோட ஸ்கேர்சிட்டி வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. தங்கம் கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் ஒரு ஷார்ப் ரேலி கொடுத்ததில்லை. ஆனால் லாஸ்ட் ஒரு 3 மாதத்தோட சில்வரோட ரேலியை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ரேலியை நீங்கள் பார்க்கலாம். கிராஜுவலாக அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்குது.